யோபு 22ஆம் அதிகாரத்தினுடைய 28வது வசனத்தை சேர்ந்து வாசிக்கலாம். நீர் ஒரு காரியத்தை நிர்ணயம் பண்ணினால் அது உமக்கு நிலைவரப்படும், உம்முடைய பாதைகளில் வெளிச்சம் பிரகாசிக்கும். கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த 3வது நாளிலே நான் ஆண்டவருடைய சமூகத்தில் ஒரு வாக்கு தத்தத்திற்காக ஆண்டவருடைய சமூகத்தில் ஜெபித்த போது ஆண்டவர் என்னுடைய இருதயத்தில் வைத்த ஒரு நல்ல வார்த்தை என்ன அப்படின்னா, நீர் ஒரு காரியத்தை நிர்ணயம் பண்ணினால் அது உமக்கு நிலைவரப்படும். ஆண்டவராகிய கர்த்தர் நமக்கு வாக்கு கொடுக்கிறார். நீங்கள் ஒரு காரியத்தை நிர்ணயம் பண்ணினால், நீங்கள் ஒரு காரியத்தை செய்ய முயற்சி எடுத்தால், நீங்கள் ஒரு காரியத்தை செய்வதற்கு நீங்கள் ஆரம்பித்தால், ஆண்டவர் சொல்லுகிறார், நீங்கள் எந்த காரியத்தை செய்வதற்கு முடிவு எடுக்கிறீர்களோ, எந்த காரியத்தை செய்வதற்காக நீங்கள் ஆலோசிக்கிறீர்களோ, அந்த காரியத்தை கர்த்தர் நிலைவரப்படுத்துவேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். எத்தனை பேரை ஆமோதிக்கிறீர்கள்? இதுவரைக்கும் நீங்கள் முடிவெடுத்தது, இதுவரைக்கும் நீங்கள் ஆசைப்பட்டது, இதுவரையிலையும் நீங்கள் முயற்சி எடுத்த நிறைய காரியங்கள் உங்களுடைய வாழ்க்கையிலே நிலைவரப்படாமலே போயிருக்கலாம். எல்லா காரியமும் ஒரு வருஷம் இருந்துட்டு திரும்பி போயிருக்கலாம், இன்னொரு வருஷம் இருந்துட்டு அது கிடைக்காமலே போயிருக்கலாம். ஆனா ஆண்டவர் இந்த 100 நாள் ஜெபத்தில் கர்த்தர் நம்மிடத்தில் தெளிவாய் பேசுகிறார். சீக்கிரமாய் ஒரு நாள் வரும், சீக்கிரமாய் ஒரு மாதம் வரும். கர்த்தர் சொல்லுகிறார், நீங்க ஒரு முடிவு எடுப்பீங்க, ஒரு காரியத்தை நிர்ணயம் பண்ணுவீங்க. ஒரு பிசினஸ் ஆரம்பிக்கிறதா இருக்கலாம், ஒரு வேலைக்கு போகிறதா இருக்கலாம், ஒரு இடத்தை வாங்குவதா இருக்கலாம், ஒரு ஸ்கூல் துவங்குவதாக இருக்கலாம், இல்லைன்னா நீங்க எந்த வேலையை செய்வதா இருக்கலாம், ஆவிக்குரிய வாழ்க்கையில முன்னேறுவதா இருக்கலாம், ஊழியம் செய்கிறதா இருக்கலாம். இனி நீங்கள் எந்த காரியத்தை நிர்ணயம் பண்ணுகிறீர்களோ அந்த காரியத்தை கர்த்தர் நிலைவரப்படுத்துவேன் என்று நம்புறவங்க கரங்களை தட்டி, இது கர்த்தருடைய வார்த்தை, இது தேவனுடைய வார்த்தை. நீங்கள் யோசிக்கிறதை கர்த்தர் செய்வார், நீங்கள் முடிவு எடுக்கிறதை கர்த்தர் செய்வார், நீங்கள் ஆலோசிக்கிறதை கர்த்தர் செய்வார். இன்றைக்கு ஒரு அபிஷேகம் புறப்பட்டு வருகிறது, ஒரு மகிமை புறப்பட்டு வருகிறது. நீ நிர்ணயம் பண்ணின காரியம் எத்தனை பேர் தடுத்தாலும், எத்தனை பேர் விரோதமாய் எழும்பி நின்றாலும் கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார், நீங்கள் நிர்ணயம் பண்ணுகிற ஒரு காரியம் அது நிலைவரப்படும். நம்புறவங்க கரங்களை தட்டி ஆமென், ஆமென், ஆமென். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். என்னுடைய ஆண்டவர், நான் ஆராதிக்கிற ஆண்டவர், நான் முடிவு எடுக்கிற நிர்ணயம் பண்ணுகிற காரியத்தை எனக்கு நிலைவரப்படுத்துகிற கர்த்தராய் இருக்கிறார். யோசேப்புனுடைய வாழ்க்கையிலே வேதம் சொல்லுகிறது, அவன் பல காரியத்தை அவர் நிர்ணயம் பண்றாரு. ஆனா ஒரு காலகட்டத்தில் அவர் நிர்ணயம் பண்ணினது எதுவுமே நடக்கல, அவர் முடிவு எடுத்தது எதுவுமே நடக்கல, எல்லாமே எதிராய் வர்றது. சகோதரர்களோட சேர்ந்து சந்தோஷமா இருக்கணும்னு நினைச்சா அது அவருக்கு நிலைவரப்படலை. அதுக்கப்புறம் போத்திபாருடைய வீட்டில் போனதுக்கு அப்புறம் சரி இந்த இடத்துல நம்ம நல்லா இருக்கணும் அப்படின்னு செஞ்சு அங்க நிலைவரப்படும் அப்படின்னு முயற்சி எடுத்தார். ஆனா அந்த காரியத்திலையும் அவர் முடிவெடுத்த அந்த காரியம் அவர் சரியா அமைஞ்சிடவே இல்லை. அதற்கு பிறகு சிறைச்சாலையில போனதுக்கு அப்புறம் கூட அவர் நினைச்சது எதுவுமே நடக்கல. ஆனா ஒரு நாள் தன்னுடைய 30வது வயதிலே கர்த்தர் ஒரு இடத்துல கொண்டு போய் அவனை நிக்க வைக்கிறாரு. அதற்கு பிறகு வேதம் சொல்லுகிறது, யோசேப்பு எதெல்லாம் மனதிலே நினைத்தானோ, எதெல்லாம் தன்னுடைய சிந்தையிலே அவனுக்கு வந்துச்சோ, எந்தெந்த காரியத்தை எல்லாம் அவன் செய்யணும்னு எத்தனித்தானோ அந்த காரியம் எல்லாம் அவனுக்கு நிலைவரப்பட்டது, நிலைவரப்பட்டது. நான் இந்த பலிபீடத்திலிருந்து தீர்க்க தரிசனமா சொல்றேன், ஒரு நாள் வரும், அன்னைக்கு நீங்க இந்த சத்தத்தை கேட்கிறவங்க என்ன நினைப்பீங்க? பாஸ்டர், எனக்கு நம்பிக்கையே இல்லை, நான் எது நினைச்சாலும் நடக்காது, நான் எது ஆரம்பிச்சாலும் முடிக்க முடியாது,
அது என் தலை மேல இருக்கிற சாபம்னு கூட நிறைய பேர் நினைச்சிட்டு வந்திருக்கலாம். இது என் தலை மேல இருக்கிற சாபம் பாஸ்டர், எது நினைச்சாலும் அது நடக்காது. நான் நினைக்கிறதற்கு மாறாதான் நடக்கும். நான் நினைச்சது ஒண்ணு, நடக்கிறது ஒண்ணு. என் வாழ்க்கையில கூட அப்படிதான் நடந்துச்சு, என் படிப்புல கூட அப்படிதான் நடந்துச்சு, என் வேலையில கூட அப்படிதான் நினைச்சது. நான் நினைச்சது எதுவுமே நடக்கலையே. அதனால நான் சோர்ந்து போயிட்டேன். ஆனா ஆண்டவர் இன்றைக்கு மறுபடியும் கர்த்தர் வாக்கு கொடுக்கிறாரு. இதுவரையிலும் நடந்ததை நினைச்சு வருத்தப்பட வேண்டியது இல்லை. இதுவரையிலையும் அப்படி நீங்கள் நினைத்தது நடக்காமல் இருந்தாலும் இனி நீங்கள் ஒரு காரியத்தை நிர்ணயம் பண்ணுவீர்கள். கர்த்தருடைய ஞானத்தோடு நிர்ணயம் பண்ணுவீர்கள். ஆவியானவர் உங்களுக்கு ஞானத்தினால் நிரப்புவார். அந்த புத்தி உங்களிடத்திலே வரும். அந்த தைரியம் உங்களிடத்திலே வரும். அந்த காரியத்தை குறித்து அழகாய் ஆராய்ந்து நீங்கள் ஒரு முடிவை எடுப்பீர்கள். அந்த முடிவு உங்களுடைய முடிவு மட்டுமல்ல, அது என் தேவனுடைய முடிவாய் மாறும், என் தகப்பனுடைய முடிவாய் மாறும். உங்கள் முடிவு கர்த்தருடைய முடிவாய் மாறும். அன்றைக்கு தேவன் பிரியப்படுகிறவர். கைகள் எல்லாரும் உயர்த்தி சொல்லுங்க பார்க்கலாம், இந்த வசனம் என் தலை மேல இருக்க போறதற்காய் நன்றி ஆண்டவரே. நீ ஒரு காரியத்தை நிர்ணயம் பண்ணினால் அது உமக்கு நிலைவரப்படும். தலை மேல கையை வச்சு இந்த வார்த்தையை நீங்க சொல்லுங்க. இந்த வார்த்தையை அறிக்கை செய்யுங்க. வாலிப தம்பி நீ அறிக்கை செய், தங்கச்சி நீ அறிக்கை செய். உனக்கு அப்படிப்பட்ட ஒரு பவரை ஆண்டவர் தரப்போறாரு. அப்படிப்பட்ட ஒரு கனத்தை ஆண்டவர் சீக்கிரமாய் தரப்போகிறார். அப்படிப்பட்ட ஒரு வல்லமையை கர்த்தர் சீக்கிரமாய் தரப்போறாரு. நீ கட்டளை இடுகிறது அப்படியே நிற்கும். நீ சொல்லும் போது அது நடக்கும். நீ ஐடியா பண்ணுகிற காரியத்தை கர்த்தர் வாக்கிய பண்ணுவார். நீங்க பிளான் போடுவீங்க, நீங்க திட்டம் போடுவீங்க, அது பாட்டுக்கு நடந்துட்டே இருக்கும். நீங்க பிரமிப்பீங்க, நீங்க ஆச்சரியப்படுவீங்க. சகோதரனே நீ ஆச்சரியப்படுவாய், சகோதரி நீங்க ஆச்சரியப்படுவீங்க, அம்மா நீங்க ஆச்சரியப்படுவீங்க, அப்பா நீங்க ஆச்சரியப்படுவீங்க. எஸ் 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 இந்த வார்த்தையை விசுவாசிக்கிறேன். நல்ல விடாப்பிடியா முழு பலத்தோடு இந்த சத்தத்தை எந்த ஊர்ல கேட்டிருந்தாலும், எந்த நாட்டுல கேட்டிருந்தாலும் நீங்க ஜெபம் பண்ணுங்க. என் தேவன் ஜெபத்தை கேட்கிறவர், என் தேவன் ஜெபத்தை கேட்கிறவர், அவர் பதில் கொடுக்கிறவர். ஹல்லேலூயா. அவர் நான் நிர்ணயம் பண்ணினதை எனக்கு தருகிறவர், நான் நிர்ணயம் பண்ணினதை எனக்கு தருகிறவர். ஹல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீர்கள்? ஹல்லேலூயா. ஆமென். நம்ம மேல ஆண்டவர் ஒரு பெரிய திட்டத்தையே கர்த்தர் வைத்திருக்கிறார். நம்ம உலகத்துல படைச்ச ஒவ்வொன்றுக்கும் ஒரு விஷன் இருக்குமானால், ஒரு தரிசனம் இருக்குமானால், இன்றைக்கு ஒருவேளை உங்களுடைய தரிசனங்கள் நீங்க நினைக்கிறது மாதிரி நடக்காம இருந்தாலும் ஏற்ற காலம் வரும்போது உங்க பர்பஸ், உங்களுக்காய் கர்த்தர் வைத்திருக்கிற நோக்கத்தை அப்படியே நிறைவேற்றுவார். இன்றைக்கு இந்த வசனத்தை நான் தியானிச்சுட்டு இருக்கும்போது ஒரு 3 காரியங்கள் அப்படின்னு சொன்னா, நாம் நிர்ணயம் பண்ணினது தோற்று போகும்போது, அப்படின்னா ஒரு தேவனுடைய பிள்ளை நிர்ணயம் பண்ணினது அப்படின்னா முடிவு எடுத்தது தோற்று போகும்போது நீங்க என்ன பண்ணணும் அப்படின்றதை குறித்து ஒரு 3 காரியத்தை வேகமாய் சொல்லி உங்களுக்காக ஜெபிக்க போறேன். கவனிங்க. என்னுடைய ஆசைகள் நிராசையாகும் போது, இல்லை அப்படின்னா என்னுடைய முடிவுகள் தவறாய் போகும்போது, இல்லைன்னா நான் நினைச்சது நடக்காம இருக்கும்போது, இதுதான் இப்போ இந்த வசனம் யாருக்காக எழுதப்பட்டது அப்படின்னு சொன்னா, யோபு என்கிற ஒரு தேவனுடைய மனுஷனுக்காக எழுதப்பட்டது. இவருடைய வாழ்க்கையில என்ன நடக்குது அப்படின்னு சொன்னா, இவருடைய வாழ்க்கையிலே இவர் நிர்ணயம் பண்ணினது எதுவுமே நடக்கல. அப்படின்னா அவருக்கு வேதம் சொல்லுகிறது 7,000 ஆடு, 3,000 ஒட்டகங்கள், 500 ஏர் மாடுகள், 500 கழுதைகள், பணிவிடைக்காரர்கள், 10 பிள்ளைகள், இப்படி தன்னுடைய வாழ்க்கையிலே ஒரு பெரிய கட்டுக்கோப்பாய் ஆண்டவருக்காக சாட்சியா வாழணும்னு தன்னுடைய மனதில் நினைச்சிருந்தாரு. ஆனா திடீர்னு என்னாச்சு அப்படின்னா, அவர் நிர்ணயம் பண்ணினது, அவர் முடிவெடுத்தது அப்படியே தலைகீழா மாறிடுச்சு. எதுவுமே நடக்கல. அவர் ஆசைப்பட்டார், கனவை வளர்த்தார், அதற்காக பிரயாசப்பட்டார், அதற்கு பின்னாடியே அவர் போனார், அதுக்காக தன்னை ரொம்ப உருவாக்கிட்டாரு. ஆனா என்ன நடந்துச்சு அப்படின்னு சொன்னா, அவர் நிர்ணயம் பண்ணினது
வேதம் சொல்லுகிறது திடீர்னு அவர் நிர்ணயம் பண்ணது எதுவுமே நடக்கல. நம்ம நிறைய பேருடைய வாழ்க்கையில பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா, சிலரை சின்ன வயசுல இருந்தே அம்மா அப்பா என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு காரியத்தை ஒரு முடிவை அவங்க மேல வச்சு, ஒரு தரிசனத்தை அவங்க மேல வச்சு, நீ இப்படிதான் மாற போற, நீ இந்த மாதிரி தான் மாற போற. பொதுவாக இன்னைக்கு தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் என்ன ஒரு விஷயம் அப்படின்னு சொன்னா, நிறைய பேரை வளர்த்தும் போதே எப்படி வளர்த்துவாங்க அப்படின்னு சொன்னா, நீ டாக்டர் ஆக போற, நீ டாக்டர் ஆக போற அப்படின்னு வளர்த்துவாங்க. அவங்க நல்லா படிப்பாங்க. இந்த டாக்டர் அப்படின்ற ஒன்றை சிலருடைய மனசுக்குள்ள அந்த விஷனை வச்சுட்டு நிறைய டியூஷனுக்கு அனுப்புவாங்க, நிறைய படிப்பாங்க. எல்லா பிள்ளைகளும் ஜாலியாக இருக்கும்போது இவங்க ஜாலியாக இருக்க முடியாது, எல்லாரும் தூங்கும் போது இவங்க தூங்க முடியாது, எல்லாரும் விளையாடும் போது இவங்க விளையாட முடியாது. இவங்க ஒன்னே ஒன்று என்ன அப்படின்னு சொன்னா, ஒன்றை ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. அவ்வளோதான், இதுக்கு நேராக நான் போகணும், இந்த லக்கை நான் அடைஞ்சிடணும், இந்த சாதனையை நான் சாதிச்சிடணும் சொல்லி அதற்கு நேராகவே டிராவல் பண்ணுவாங்க, ரொம்ப ஆசை. ஆனா ஒரு நீட் அப்படின்ற ஒரு எக்ஸாம் வரும் பாருங்களேன். இந்த எக்ஸாம் போகும்போது நிறைய பிள்ளைங்க பார்த்தீங்கன்னா பயந்துட்டே போவாங்க. என்ன பயந்துட்டு போவாங்கன்னா, மனசுல டாக்டர் ஆகணும்னு விருப்பம், மனசுல டாக்டருக்காக படிச்சாச்சு, அதுக்காக இத்தனை வருஷம் பிரயாசப்பட்டாச்சு. ஆனா இந்த நீட்ல நான் ஃபெயில் ஆயிட்டேன்னா அப்படி நிறைய பேர் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா, அந்த நீட்ல ஃபெயில் ஆயிட்டாங்க அப்படின்னு சொன்னா, தன்னுடைய முடிவு தான் நிர்ணயம் பண்ணினது நடக்கலன்னா உடனே நிறைய பேர் தங்களுடைய வாழ்க்கையை இழந்தவர்கள் நிறைய பேர் இருக்காங்க. இன்றைக்கு இந்த சத்தத்தை கேட்கிற அன்பு ஆண்டவருடைய பிள்ளைகளே, நீங்க டாக்டர் அப்படின்ற நிர்ணயம் நீங்க பண்ணாம இருக்கலாம், ஆனா ஏதோ ஒரு காரியத்தை குறித்து நீங்க ஒரு நிர்ணயம் பண்ணி இருக்கலாம், நீங்க ஒரு முடிவு எடுத்திருக்கலாம். இந்த பையனை நான் கல்யாணம் பண்ணா நல்லா இருக்கும், இந்த பொண்ணை நான் கல்யாணம் பண்ணா நல்லா இருக்கும், இப்படிப்பட்ட ஒரு குடும்பத்துக்குள்ள நான் போனா நல்லா இருக்கும். ஏதோ ஒரு காரியத்தை நிர்ணயம் பண்ணி அதுக்காக ஆசைகளை வளர்த்து, அதற்காக கமிட்மெண்ட் பண்ணி, அதுக்காக ரொம்ப தூங்காம இருந்து, ரொம்ப யோசிச்சு, ரொம்ப பாடுபட்டு அந்த இடத்திற்கு நேராய் நீங்கள் நிற்கும் போது, நீங்கள் நிர்ணயம் பண்ணினது எதிராய் முடிந்திருக்கலாம், அது நடக்காம போயிருக்கலாம். ஐயோ, நான் இப்படி நினைச்சேனே, நான் இப்படியெல்லாம் கடந்து வந்தேன், நான் இவ்வளவு ஆசைப்பட்டேனே. சில தாயும் தகப்பனும் தன்னுடைய பிள்ளைகளை பார்த்தீங்கன்னா ஒரு காரியத்தை ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. அந்த குழந்தை பிறந்த உடனே ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. அவங்களுக்கு கடனை வாங்கி அதை செஞ்சு நைட்டு பகலாக வேலை செஞ்சு அந்த பிள்ளைக்கு அப்போவே பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் பேங்க்ல ஒரு பணம் போட்டு வைப்பாங்க. எப்போ சார் உங்களுக்கு இந்த பணம் எப்போ சார் வேணும் அப்படின்னு கேட்டால் அவங்க என்ன சொல்லுவாங்க தெரியுமா? இந்த பணமா என் பிள்ளை அப்படியே காலேஜ் படித்து முடித்த உடனே இந்த பணம் வேணும், இல்லைன்னா +2 படித்து முடித்த உடனே எனக்கு இந்த பணம் வேணும். ஏன் அப்படின்னா, +2 வரைக்கும் நான் எப்படியாவது கஷ்டப்பட்டு படிக்க வச்சிருவேன், காலேஜ் வரைக்கும் எப்படியாவது என் பிள்ளைய நான் கஷ்டப்பட்டு படிக்க வச்சிருவேன், அதற்கு பிறகு அவளுக்கு மேல் படிப்பு படித்து, அவனுக்கு மேல் படிப்பு படித்து, அவனை ஒரு வேலையில் ஜாயின் பண்ணி, அந்த சின்ன வயசுல பிள்ளை பிறக்கும் போதே ஒரு முடிவை நிர்ணயம் பண்ணி, அதுக்காக சேர்த்து வச்சு, அதுக்காக உழைச்சு, ஆனா அந்த பிள்ளைக்கு வாழ்க்கைன்னு ஒன்று வரும்போது, தாங்க எடுத்த முடிவு நிராசையாகும் போது, தாங்கள் நிர்ணயம் பண்ணினது உடைஞ்சு போகும்போது, நிறைய பேருடைய வாழ்க்கை எழும்பவே முடியாத அளவிற்கு சீர்குலைந்து போகிறது. நான் நம்புறேன், இந்த வசனத்திலே சொல்லப்படுகிற இந்த தேவ மனுஷனும் ஒரு காரியத்தை நிர்ணயம் பண்றாரு. எனக்கு கிடைச்ச பிள்ளைங்க ரொம்ப நல்ல பிள்ளைங்க, எனக்கு ஆண்டவர் 7000 கொடுத்திருக்கிறாரு, எனக்கு ஆண்டவர் 3000 கொடுத்திருக்கிறாரு, எனக்கு ஆண்டவர் 500 கொடுத்திருக்கிறாரு, எனக்கு 10 பிள்ளைகளை கொடுத்திருக்கிறாரு, எனக்கு என்னுடைய பாதத்தை நான் நெய்யினால கழுகுறேன், எனக்கு நிறைய வேலைக்காரங்களை கொடுத்திருக்கிறாரு, நான் ஆண்டவருக்காக வாழ்றேன், கர்த்தர் என்ன ஆசீர்வதிக்க போறாரு, என் குடும்பம் செழித்து இருக்கும், என் குடும்பம் நல்லா இருக்கும், என் பிள்ளைங்க நல்லா இருப்பாங்க, நான் ஒரு நாளும் விளந்து போக மாட்டேன். இந்த மாதிரி மனசுல ஃபிக்ஸ் பண்ணி திடீரென்று ஒரு நாள் வேதம் சொல்லுகிறது 7000 போயிருச்சு, 3000 போயிருச்சு, 500 போயிருச்சு, 500 கழுத போயிருச்சு, 10 பிள்ளைகளும் போய் எல்லாம் இழந்து இந்த யோபு உட்காரும் போது, நான் இன்னைக்கு வேதத்தில் வாசிக்கும் போது இந்த மனுஷன் 3 முடிவு எடுக்கிறாரு பாருங்களேன். இது எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. இந்த சத்தத்தை கேட்கிற அன்பு தேவ பிள்ளைகளே, நீங்க யார் இந்த பாதையில போயிட்டு இருந்தாலும், இன்னைக்கு ஆண்டவர் உங்களை மறுபடியும் எழுப்ப போகிறார், மறுபடியும் கர்த்தர் உங்களை உயர்த்த போறாரு.
உங்களுடைய ஆசைகள் நிராசையாக்கப்பட்டிருந்தால் இன்றைக்கு ஆண்டவர் உங்களோட கர்த்தர் பேசுகிறார். நீங்கள் நிர்ணயம் பண்ணினது தலைகீழாய் நடந்திருக்குமானால் இந்த வார்த்தை உங்களுக்காகத்தான், இந்த வார்த்தை உங்களுக்காகத்தான். யோபுனுடைய முன்னிலைமையை பார்க்கிலும் அவனுடைய பின்னிலைமையை கர்த்தர் 2 மடங்கு ஆசீர்வதித்த கர்த்தர். நீங்க நிர்ணயம் பண்ணின காரியங்களை கர்த்தர் வாய்க்க பண்ண போகிறார். நீங்கள் நிர்ணயம் பண்ணின காரியம் வாய்க்காவிட்டாலும் ஆண்டவர் உங்களுக்காக நிர்ணயம் பண்ணின காரியத்தை கர்த்தர் வாய்க்க பண்ணுவதற்கு கர்த்தர் வல்லவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா.